அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நடந்ததா ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் யூனியன் என்கிற ஒரு கம்பெனிக்கு அவர் ஒரு இயந்திரம் பண பரிமாற்றம் செய்கிற ஒரு இயந்திரத்தை தயார் செய்து வைத்திருந்தாராம். அவரும் அவருடைய மனைவியும் அந்த கம்பெனி கிட்ட இந்த இயந்திரத்திற்கான பணம் எவ்வளவு அப்படின்னு சொல்வதற்காக ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவங்க மனைவி சொன்னாங்களா, ஏங்க நீங்கள் ஒரு விலையை சொன்னால் தானே அவங்க கொடுப்பாங்க, நம்ம கணக்கு பிரகாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க, ஒரு $20,000 நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு மனைவி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாங்களாம். அவர் இல்லை வேணாம், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் காத்திருந்த நேரத்தில் அந்த கம்பெனியினுடைய மேலாளர் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட, சரி நீங்க முடிவா சொல்லுங்க, இந்த இயந்திரத்துக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா 20,000 சொல்லாமா வேணாமோ கொஞ்சம் அமைதி காத்தாராம். அப்போது அந்த கம்பெனியினுடைய மேலாளர் சொன்னாராம், நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணீங்க, இப்போதைக்கு அட்வான்ஸா இந்த $100,000 செக்கை வச்சுக்குங்க, மீதியை நம்ம அப்புறம் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக்கை கொடுத்துட்டு அமைதியாக எந்திரிச்சிட்டு போயிட்டாராம். இவங்க கேட்க நினைச்சது $20,000, ஆனால் அந்த கம்பெனி அட்வான்ஸாக கொடுத்துட்டு போனது $100,000 அப்படி என்று ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்னா, வாழ்க்கையில் நிறைய நேரம் அவசரப்பட்டு எதையாவது நம்ம முடிவெடுத்து அவசரப்பட்டு எதையாவது நம்ம பேசி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நாம ஒரு பெரிய பள்ளத்தை தூண்டிக் கொள்வோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே பொறுமையோடும் தாட்சியோடும் இருக்க கற்றுக்கொள்ளும் என்றால் நிச்சயமாக இன்னும் பல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.